வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. ஸோ இந்த genreviews.online பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒரு வேர்ல்ட்லேயே டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் பிளாட்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஏதாச்சும் பை பண்ண போகிறீங்க, ஆன்லைன் ஏதாச்சும் பை பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த genreviews.onlineல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராடக்ட்டை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு பை பண்ண போகிறது வந்துட்டு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாத பட்சத்தில் நம்ம வாங்கினவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த genreviews.onlineோட லிங்க்கு நான் வந்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக அதுக்குள்ளார வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அது ப்ராடக்ட்டுடைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கலாம், எப்படி அந்த ப்ராடக்ட்டுடைய தன்மை என்ன, ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நீங்கள் இது மூலிமா சர்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரிவ்யூஸை பார்த்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா பை பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய ரிவ்யூஸையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நீங்கள் வந்துட்டு இந்த genreviews.onlineல் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் ரெட்டிஃப் மெயில் இருக்கு இல்லையா, அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, இது எப்படி ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ரெட்டிஃப் மெயில் சைன் அப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சர்ச்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் கொடுத்துட்டு rediff.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகும். அதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் கேட்குறாங்க பாருங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கிரியேட் நவ்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு கொடுத்துருங்க. இப்போ என்னோடய நேமு நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய நேமு கொடுத்துட்டு இப்போது ரெட்டிஃப் ஐடி இப்போ உங்களோட நேம்லேயே வேணுமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னோடய நேமே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ரெட்டிஃப் மெயில் ஐடி. இப்போது வந்துட்டு பாஸ்வேர்டு, கரெக்டான பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு. அப்போ ஒரு லோவர் கேஸ், அப்போது ஒரு அப்பர் கேஸ் கொடுத்துடணும். ஓகே, இப்போ வந்துட்டு அதே சேமு ரீடைப் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் நான் சும்மா தான் டைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மொபைல் நம்பரு அது ஆல்ரெடி இருக்குது. கோடெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜிமெயில் ஐடியிலையும் ஒரு இது இருக்குல்ல, அது கொடுத்துக்கிறேன். இப்போ சிட்டி கேட்டிருக்காங்க, சிட்டி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இருக்கிறது கோயம்புத்தூர் பக்கம், இப்போது இருக்கான்னு பார்ப்போம் நம்ம ஏரியா. இப்போ இல்லை, அதர்ஸ் கொடுத்துட்டு அதர் சிட்டிஸ் நேம் கொடுத்துட்டு சரி கொடுத்தாச்சு. என்கிட்ட ஒரு சிட்டி நேம் கொடுத்துட்டு நான் நீலகிரின்னு கொடுத்துக்கிறேன். நீலகிரிஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இருந்துட்டு இந்த கோடு கரெக்டாக பார்த்து மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். RY ஓகேங்களா, இது நான் வந்துட்டு கிரியேட் நான் கொடுத்துட்றேன். இது வந்துட்டு யூசர் நேம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம ஓகே லாகின் ஆல்ரெடின்னு வருது. கொடுத்து பார்க்கலாம். இப்போ கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு.
இப்போது ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிடுங்க. 961. ஓகே, வெரிஃபை கொடுத்தாச்சு. வெரிஃபை கொடுத்தோன்னே ஸோ கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்குது. இப்போ கிளியர் ஆயிரும். ஸோ இது தான் நம்ம அப்போ நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு யூசர் நேம் ஆல்ரெடி இருக்கா இல்லையாங்கிறது. இப்போ எனக்கு கிடைச்ச யூசர் நேம் இதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ரெடிஃப் மெயிலுடைய மெயில் ஐடி. இப்போ கோ டு இன்பாக்ஸ்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வெல்கம் மெயில் ஒன்று வந்திருக்கும். நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தாலும் இது மூலிமா நீங்கள் யாருக்கு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. நான் உதாரணத்துக்கு நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு ஜிமெயில் ஐடிக்கு நான் வந்துட்டு ஒரு மெயிலை சென்ட் பண்ணுறேன். 23gmail.com. ஓகேங்களா. இந்த சப்ஜெக்ட் மெயில் அனுப்பும்போது மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, சப்ஜெக்டில் நீங்கள் எதை பற்றி நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ சப்ஜெக்டில் வந்துட்டு நான் அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் டைப் பண்ணுறதுனால பிஃபோர் லெட்டர்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒன்று நீங்கள் எதை பற்றி அனுப்ப போகிறீங்களோ அதை பற்றின ஒரு நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு என்னோடய மெயிலுக்கே நான் அனுப்ப போகிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்வால்டு ரிசீவ்டு. ஓகே, இதில் என்னமோ மிஸ்டேக் இருக்குன்னு தான் இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டேன். அதுதான் இப்போ பார்க்கலாம். ஓகே, சென்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம மெயிலை வந்துட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்னோடய மெயில் ஐடிக்கு இது வந்திருக்கான்ட்டு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்க வேண்டாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிஃப் மெயில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இதை பாருங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.